ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாய் இருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. கண்ணிலே கண்டது கனவாய் போனது, காதிலே கேட்டது கதை போலானது. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா தெரிஞ்ச. நல்லாதான் இருக்கு. வண்டியில 4 டயர் தான் இருக்குது. என்ன சத்தம் கேட்டது? ஒன்னும் புரியல. சரி விடு, எப்படியாவது வீடு போய் சேர்ந்துருவான். தண்ணி கருத்திருக்கு, தவளை சத்தம் கேட்டுருச்சு, ஊரும் ஓரங்கிருச்சு, ஒதுக்க இடம் கெட. யாரா நீ? யாரு பத்த பிள்ளடா? டேய், இந்த வண்டியில எப்படிடா வந்த? உன்னை யாராவது பார்த்தா என்ன சந்தேகப்படுவாங்கடா? டேய், போலீஸ் அடிக்கும்டா. ஐயோ அப்பா, யாரா நீ? கண்ணா, உண்மையா சொல்றா? விளையாடுறியா? விளையாடு விளையாடு. போலீஸ் உன்னை இந்த வண்டியில பார்த்தா என்ன சந்தேகப்படும்டா? யாரா நீ? பெரிய தொல்லையா போச்சு. யாராவது பார்த்தா டேஞ்சரு. உன்னை கொஞ்ச தூரம் கடத்திட்டு போறேன். ஜன நடமாட்டமே. என்ன வாட 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 வாப்பா. பெத்தவன் எங்க அலையிறானா, நான் இவனை இழுத்துக்கிட்டு அலையிறேன். வா வா. டேய், இங்க உட்கார்ந்து மணல் வீடு கட்டி விளையாடுறா. என்னையா குழந்தை அங்க விட்டு நீ பாட்டு வண்டி போற? சார், அது வந்து குழந்தை மூத்திரம் சொல்லிச்சு, அதுக்கு தான் அங்க விட்டேன். அதுக்காக அங்க விட்டு போனா எப்படி? அதை புடிச்சிட்டு போய் வீட்டுல வச்சு என்னங்க பிரயோஜனம்? மூத்திரத்தை சொல்லலையா, குழந்தைய சொல்றேன், தூக்கிட்டு போ. அது சரி. வாடா கண்ணா, கண்ணா வாடா. இந்த மூத்திரம் வரலையா? வரல என்ன பரவாயில்ல, வா வீட்டுக்கு போவோம். அம்மா கிட்ட போவோம். அன்னைகிட்ட எல்லாம் விளையாடணும். போலீஸ்கார் நம்மள வருதான், பயப்படாதடா. வா வா. வண்டிக்குள்ள உட்காந்துக்க, சாய்க்கில் எல்லாம் இருக்கு, சாப்பிடுறா. வரேன் சார். இந்த இடத்துல இந்த பூவை வச்சு விளையாண்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். மிஸ்டர் அசோக், நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்த பேங்கோ டான்ஸ் ஹால்ல
உங்ககிட்ட அவ்வளவு க்ளோஸா பழகின அந்த பொண்ணு யாரு? அவ ஒரு மிலிட்டரி கமாண்டரோட பொண்ணு. நல்ல வசதியான குடும்பம். காலேஜில் என் கூட படிச்சுக்கிட்டு இருந்தான். ஹாஸ்டல்ல தங்கியிருக்கும் போது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டான். இவ அதை கொண்டு போய் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டான். பிரின்சிபல் அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். பாவம், அவன் ரொம்ப நல்லவன், ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டான். இவளே அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் அல்லது மன்னிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு பிரின்சிபல் வரைக்கும் விஷயத்தை கொண்டு போனது எனக்கே கஷ்டமா இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கும் ஒரு லவ் லெட்டர் வந்துச்சு. வேற யாரும் இல்லை, இதே சாந்தி தான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தோணுச்சு. லெட்டரை கொண்டு போய் பிரின்சிபால்கிட்ட கொடுத்தேன். அவளுக்கு அதே கைதான். காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கண்ணீரோட என்கிட்ட வந்தவ சொன்னா, உங்க ஃப்ரெண்டோட லெட்டரை பிரின்சிபல் கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்ததுக்கு காரணமே நான் உங்களை மானசீகமா விரும்புனதுதான். நீங்க என்ன காதலியா நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் உங்களை கணவரா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன்னு சொன்னான். அவ கடைசியா சொன்னது, இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்கு நீங்க வந்தாலும் என்னுடைய இதய கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கும். அவளை அப்புறம் நீங்க சந்திக்கவே இல்லையா? இல்ல, டான்ஸ் கால்ல உங்களோட சந்திச்சதுதான். ஆமா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். I see.